ஒரு முறை ஒரு ஹாஸ்டலில் தினமும் உப்புமா போடுகிறார்கள் என்று அங்குள்ள மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தார்கள். அதில் 80 பேர் எங்களுக்கு உப்புமா வேண்டாம் என்று கூறினார்கள். 20 பேர் வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அந்த ஹாஸ்டல் வார்டன், ஓகே, நாம் ஜனநாயக முறைப்படி இதை செய்வோம் என்று ஓட்டு சிஸ்டத்தை அங்கே கொண்டு வந்தார்கள். அங்கே ஓட்டு எடுக்கப்பட்டது. அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றுக்கு ஓட்டளித்தார்கள், அவர்கள் விருப்பமானது. கடைசியில் பார்த்தால் தோசைக்கு 18 பேர், இட்லிக்கு 15 பேர், இப்படி பட்டர் அதுக்காக ஒரு 10 பேர், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று போட்டு கடைசியில் உப்புமா 20 பேர் அப்படியே இருந்தது. கடைசியில் உப்புமா தான் ஜெயித்தது. மறுபடியும் உப்புமா போடப்பட்டது. பாருங்கள், 80 பேர் வேண்டாம் என்று சொல்லியும் கடைசியில் இணைந்து செயல்பட முடியாததால் அங்கே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஆம், நாம் ஒரு காரியத்தை நான் வெற்றி பெற வேண்டுமென்றால் இணைந்து செயல்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். வேதத்திலே சங்கீதம் 133:1 சொல்லப்படுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. ஆம், நாம் ஒரு காரியத்திலே இணைந்து செயல்படுவது உண்மையிலே அது ஒரு நன்மை, ஒரு சந்தோஷம், இன்பவுமாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இணைந்து செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.